வேண்டாத சில விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது சில குணங்கள். அந்த குணங்கள அப்படி நீக்கிட்டோன்னா, நம்ம அப்படியே பத்திரமாத்து தங்கமா மின்னுவோம். அந்த இதில ஒண்ணு சோம்பேறித்தனம், பயம், பொறாமை, பெருமை, அப்புறம் வெறுப்பு இந்த மாதிரி நெறைய நமக்குள்ள இருக்கு. இது என்ன ஒரு பொழப்பு? இதெல்லாம் ஒரு பொம்பளையா? இப்படி எக்காச்சக்கமா நம்ம நெறைய பேசிட்டே இருப்போம். அந்த பிரச்சனை வராம இருக்கணும்னு நெனச்சா, யாரு எப்படி இருந்தாலும் பரவால்ல. மன்னிச்சிருங்க. யாரா இருக்கட்டும். அறிவாளிங்க, அறிவு இல்லாதவங்க எப்படி இருந்தாலும் சரி, இரக்கத்தோட பார்ப்போம். நம்மளை சுற்றி மனுஷங்க இருப்பாங்க. அவங்க யாருமே நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வடிவமைக்கப்பட்டவர்கள் அல்ல. அன்புங்கிறது எவ்வளோ இனிமையான ஒரு விஷயம் தெரியுமா? உலகத்திலே வார்த்தையில் சொல்கிறது இல்லைங்க. அன்புங்கிற அந்த உணர்வு இருக்குல்ல, இருக்க எல்லாத்த விட ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அன்பை கொடுக்கறது, அன்பை பெறுகிறது. ஆனால் அந்த மகிழ்ச்சி நமக்கு கிடைக்குதான்னா, நான் அன்பு கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேங்க. ஆனால் அதற்கான தகுதி உள்ளவங்க யாருமே இல்லையே, எப்படிங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா? அவருக்கு வணக்கம், நான் உங்கள் சவுந்தர். பொதுவாக ஒரு அழகான பொன் இருக்கு இல்லையா, பூமியிலேருந்து எடுக்கும்போது அப்படி இருக்காது. எல்லாம் கலந்து போய் தான் இருக்கும். அப்புறம் தான் நம்ம அதை எல்லாத்தையும் வேண்டாததெல்லாம் நீக்கி அழகான பொண்ணை உருவாக்குறோம். ஒரு அழகான சிலை இருக்கு இல்லையா, பூமியிலேருந்து வரும்போது சிலையாவாக இருந்தது இல்லை, அப்படியே கல், வெறும் கல். அந்த கல்லை வேண்டாததை நீக்கி ஒரு அழகான சிலையை அந்த கல்லில் உருவாக்க முடியும். இதே மாதிரி தாங்க நம்மளாம் அந்த பூமியிலேருந்து வந்திருக்கோம். ரொம்ப ராவாக இருக்கும். ரா ரொம்ப நல்லா இருக்காது. தட்டி அதில் வேண்டாததெல்லாம் எடுத்தால் அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப ஒரு அழகான ஒரு மனிதனாக வாழ்வோம். அப்போ நம்மளே எல்லாத்துக்கும் பிடிக்கும். அப்படி எப்படி நம்மளை மாற்றுறது அப்படின்னா, அதுக்கு என்ன தெரியுமா முதல்ல செய்யணும்? முதல்ல நம்மகிட்ட கொஞ்சம் வேண்டாத பண்பு எல்லாத்துக்கும், உங்ககிட்ட மட்டும் இல்லை, ஏன்ட்ட மட்டும் இல்லை, எல்லாத்துட்டையும் இருக்கும். அது என்ன தெரியுமா? நம்ம எல்லாத்துட்டையும் அன்பு உள்ளே இருக்க தான் செய்யுது. ஆனால் அது வேண்டாத சில விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது சில குணங்கள். அந்த குணங்களை அப்படி நீக்கிட்டோன்னா, நம்ம அப்படியே பத்திரமாத்து தங்கமாக மின்னுவோம். அப்படி நீங்கள் மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சில விஷயங்களை நீக்கணும். நிறைய குணங்கள் இருக்குது. அந்த இதில் ஒன்று சோம்பேறித்தனம், பயம், பொறாமை, பெருமை, அப்புறம் வெறுப்பு இந்த மாதிரி நிறைய நமக்குள்ளே இருக்குது. இதில் அந்த வெறுப்புன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அந்த வெறுப்பு உங்கள்கிட்ட இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் என்கிட்ட இல்லை, இருக்கிற மாதிரி தெரியல அப்படிம்பீங்க. இன்னும் ஆழமாக கவனித்து பாருங்கள், ரொம்ப நுட்பமாக கவனித்து பாருங்கள். வெறுப்பு இருக்கும், நிறைய இல்லை, கொஞ்சம் இருக்கும். ஒரு சின்ன லெவலில் கூட வெறுப்பு இல்லாமல் நம்மளால் யோசிக்க முடியுமா? நம்ம யோசிக்கும் போதே ஒரு உருவத்தை பார்த்து நமக்கு பிடிக்காமல் போகலாம், சிலர் செயலை பார்த்து பிடிக்காமல் போகலாம், சில நிகழ்வுகள் பிடிக்காமல் போகலாம். இதனால் ஒரு விதமான எரிச்சல் நமக்குள்ளே வரும். இந்த வெறுப்பை நீங்கள் நீக்கணும்னா எப்படி நீக்கிறது? நீங்கள் பார்க்கணும், உங்கள் எண்ணத்துக்குள்ளே வருது எது எப்படி இருந்தானே அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கணும். இந்த உலகத்தில் எந்த பொருளையும் நம்ம மாற்ற முடியாது, எந்த மனிதரையும் நம்ம மாற்ற முடியாது. எப்படி இருக்காங்கன்னு அப்படி தான் இருப்பாங்க. அதை நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறது, ஏன் இப்படி இருக்கிறாங்க, இப்படியுமா ஒரு மனுஷன் இருப்பான், என்னடா இது ஒரு மனுஷன், இது என்ன ஒரு பொழப்பு, இதெல்லாம் ஒரு பொம்பளையா, இப்படி எக்காச்சக்கமாக நம்ம நிறைய பேசிகிட்டே இருப்போம். ஒரு பச்சை மிளகா என்னைக்காவது காரமாக இருக்கே அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டிருக்கீங்களா? ஒரு பாகக்காய் ஏன் கசக்குதுன்னு நீங்கள் என்னைக்கா கவலைப்பட்டிருக்கீங்களா? இல்லை, பாகக்காய் கசக்க தான் செய்யும், பச்சை மிளகா காரமாக தான் இருக்கும். ஒரு முள்ளுன்னு இருந்தால் குத்து தான் செய்யுது, அதோட கோணும் மாற்ற முடியாது. அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ஏதோ ஒரு குணத்தோடு தான் இருப்பாங்க. அது அப்படி இருந்தாலும் நீங்கள் அவங்கள ஏற்றுக்க பழகணும். ஒரு வழியே இல்லை, அவங்க ஏன் நல்லவங்க இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, அவங்க அப்படி இருக்காங்க, அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதனால் நமக்கு எந்த பலனும் கிடையாது. ஏன்னா அவங்க மாற போகிறது இல்லை. நம்ம மனசு தேவையில்லாமல் ஒரு மாதிரியான இரிட்டேட் ஆகும். அந்த பிரச்சனை வராமல் இருக்கணும்னு நினச்சா, யார் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, மன்னிச்சிருங்க. அதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க, அவங்கள அப்படியே ஏற்றுக்குங்க. ஏன் நம்ம உள்ள பெட் அனிமல்லாம் நிறைய வளர்த்துறோம் தெரியுமா? ஏன்னா அதுக்கிட்ட நம்ம வெறுப்பு காமிக்க முடியாது, அது மேலே ஒரு பாசம் வரும். அது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம அதை பிடிச்சிக்கும் நமக்கு. ஏன்னா அதுக்கு மனசுன்னு ஒன்று இல்லை. ஆனால் மனுஷனுக்கு மனசுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ரெண்டு மனசு ஒட்டுக்கு ஒன்று சேராது.
அது ஒரு மனசை வெறுக்கும். அங்கே ஒரு ஈகோ இருக்குது, ஏதோ ஒன்று நமக்கு ஒரு இடையூறாக இருக்குது நட்பு வைக்கிறதுல, அன்பு செலுத்துறதுல. அதனால் நீங்கள் இன்னொன்று எடுத்துக்குங்க. அவங்க எப்படி இருந்தான்னு, அவங்க எப்படி வேணால் இருந்துட்டு போகிறாங்க, அவங்க அப்படியே இருக்கட்டும். அவங்க மாறுறது அவங்க விருப்பம். அவங்க நல்லா இருந்தால், அவங்க குணம் நல்லா இருந்தால் அவங்க இன்னும் நல்லா இருப்பாங்க. முடியலன்னா கொஞ்சம் சிரமத்தில் தான் இருப்பாங்க. அதனால் அது அவங்களே சார்ந்த அந்த விஷயம். அவங்க நல்லா இல்லைன்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க, அதுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க. கவலைப்படுறது அவங்க வேலை. அவங்க நல்லா இல்லை, அவங்க பிரச்சனைகள், அவங்களுடைய குணங்கள், அவங்களுடைய ஏதோ ஒன்று அவங்ககிட்ட நல்லா இல்லைன்னா அது அவங்க சரி பண்ணிக்கலாம். வேணும்னா அவங்க சரி பண்ணால் அவங்க நல்லா இருப்பாங்க. இல்லாட்டா அதை பாதிப்பு அவங்களுக்கு தான். நாம் ஏன் அதை பற்றி கவலைப்படணும்? ஏன் அதுக்காக வருந்தணும்? யாராக இருந்தாலும் அன்பு செலுத்தும். ஒரு அழகான மலர் இருக்குல்ல, அந்த மலர் என்றைக்காவது ஏன் தன்னுடைய வாசத்தை வெளியே காட்டும்போது, அழகாக பூத்து அப்படியே மலர்ந்து நிற்கும்போது, இந்த ஆள் சரியில்லை அதனால் நான் பூக்க மாட்டேன்னு சொல்லுதா? யார் போனாலும் சரி, யார் வந்தாலும் சரி, மலர் மலரத்தான் செய்யும். மழை பெய்யுது, இந்த ஏரியாவில் உள்ள ஆட்கள்லாம் சரியில்லைன்னு மழை பொய்யாமல் போகுதா? அந்த மழை அது வேலையை செய்யும். நம்ம வேலையை செய்வோம். அவங்க எப்படி இருக்காங்களோ பரவாயில்ல. அன்பு செலுத்துறது மட்டும்தான் நம்ம வேலை. அன்பு செலுத்துறது மட்டும்தான் நம்ம வேலை. யாராக இருந்தாலும், நல்லவங்க, கெட்டவங்க, அழகானவங்க, அழகில்லாதவங்க, யாராக இருக்கட்டும், அறிவாளிங்க, அறிவு இல்லாதவங்க, எப்படி இருந்தாலும் சரி, இறக்கத்தோடு பார்ப்போம், அன்போடு பார்ப்போம். அவங்களுக்கு என்ன முடிஞ்சோ ஹெல்ப் பண்ணுவோம், என்ன முடிஞ்சோ உதவி செய்வோம். அதோட நம்மகிட்டேருந்து அன்பு மட்டும்தாங்க வெளியே வரணும். வெறுப்புங்கிறது நம்ம உள்ளத்துலேருந்து வராமல், அந்த வெறுப்பு இல்லாத ஒரு நிலைமையை, அந்த தன்மை உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா, அந்த மலர், அந்த மனம் மலர்ந்து அழகாக காட்சியளிக்கும். அது எல்லாத்துக்கும் பிடிக்கும். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ஒரு நாளில் வராது. நீங்கள் உங்கள் எண்ணங்களை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். யாரையாச்சும் நினைக்கும் போது ஒரு வெறுப்பு உள்ள வருதா? அது பெரிய லெவலில் இருக்காது, ஒரு சின்ன லெவல்லையாவது வெறுப்பு வருதா? அந்த வெறுப்பு வந்தால் அந்த வெறுப்பை நீக்குங்க. அந்த வெறுப்புலேருந்து நீங்கள் வெளியே வாங்க. இது மாதிரி உங்களுடைய குணங்களெல்லாம் நீங்கள் மாற்றும்போது நீங்கள் பத்திரை மாற்று தங்கமாக இருப்பீங்க. உங்களோட வேல்யூ அளவில்லாமல் இருக்கும். இந்த நிலையை நோக்கி நீங்கள் போகணுன்னா உங்களை நீங்கள் தட்டி 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 உங்களை சரி பண்ணுங்கள். உங்களுடைய எண்ணங்களை பாருங்கள், உங்களுடைய செயல்களை பாருங்கள், கவனித்து பாருங்கள். அங்கே எங்கே தப்பு இருக்குது, எந்த இடத்துல நம்ம வெறுக்கிறோம், எந்த இடத்துல ஒரு எரிச்சல் நமக்குள்ளே வருது, அதெல்லாம் நீக்கினீங்கன்னா உங்களுக்குள்ளேருந்து உண்மையாக அன்புங்கிறது அப்படியே எல்லாத்தையும் அரவணைக்கும். அந்த அற்புதமான அன்பு உங்களுக்குள்ளே இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். அது உள்ளிருந்து வெளியே வரணுன்னா இந்த வெறுப்புங்கிற இந்த குணத்தை சுத்தமாக ஒரு கொஞ்சம் கூட, ஒரு சின்ன துளி அளவு கூட இல்லாமல் அந்த வெறுப்புலேருந்து நீங்கள் வெளியே வாங்க பார்க்கலாம். எவ்வளோ நல்லாயிருக்கும் தெரியுமா? இப்படிப்பட்ட குணங்களை நம்ம ஒன்று ஒன்றா மாற்றிட்டு வந்தோன்னு வைங்க, நம்ம வாழ்க்கை, நம்ம மனசு நல்லாயிருக்கும். நம்ம மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழலாம். உங்கள் வாழ்க்கையில் இது மாதிரியான ஏதாவது மனம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு நேரடியாக உங்களுக்கான சில அறிவுரைகள் நம்மளால் வழங்க முடியும். இது சார்ந்து பலருக்கு நம்ம இந்த உலகத்தில் என்னென்னா, மனசுங்கிற ஒரு பிரச்சனை எல்லாத்துக்கும் இருக்குது. உறவுகளில் சிக்கல்ங்கிறது எல்லாருக்குமே இருக்குது. இந்த நம்ம சுற்றி நீர் தான் இருக்குது. ஒரு மீன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த மீனை சுற்றி நீர் தான் இருக்கும். அந்த மீன் எனக்கு இந்த நீர் பிடிக்கலைன்னா அது எப்படிங்க வாழ முடியும்? அந்த எப்படி இருந்தாலும் ஒரு மீன் நீந்தணும்னா நீர் வேணும். அதே மாதிரி ஒரு மனிதன் வாழ்கிறது காட்டுக்குள்ளே போய் வாழ முடியாது. இந்த மனுஷங்களுக்கு மத்தியில் தாங்க வாழ்ந்தாகணும். அது குடும்பமாக, நட்பாக, எப்படி வேணா இருங்க. நம்மளை சுற்றி மனுஷங்க இருப்பாங்க. அவங்க யாருமே நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வடிவமைக்கப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தன்மையோடு தான் இருப்பார்கள். அவர்களோடு நம்மளை இணைத்து கொண்டு எப்படி செயல்படுவோம் எப்படிங்கிறது தான் ஒரு வாழ்க்கையின் போக்கு சிறப்பாக இருக்கும். இது போன்ற கருத்துக்கள் உங்களுக்கு வேணும்னா இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சவுந்தர்.